learn anything. ஹாய் everybody. நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை விட்டுருப்போம். நாம் நினச்சிருப்போம், எனக்கு டிசிப்ளின் இல்லை, என்கிட்ட டேலண்ட் இல்லை, நான் ஒரு வீக் பர்சன், என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, என்னாலலாம் ரீச் ஆக முடியாதுன்னு என்னென்னமோ நமக்குள்ளே தாட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் பிடிக்கும், என் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு, அதை எப்படி உடைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ஃபியர் பீயிங் அலோன். நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் பில்லியனர்ஸ், ரிச் பர்சன்ஸ், சயின்டிஸ்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இப்படி இவங்க எல்லாமே லைக் பண்ணுற அண்ட் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் அடைய காரணம் என்ன தெரியுமா? அலோன் இஸ் அ சூப்பர் பவர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். தனிமையோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா? நீங்கள் ரெஸ்டாரண்ட் தனியாக போகிறது, டெம்பிளுக்கு தனியாக போகிறது, தேட்டருக்கு தனியாக போகிறது, இதெல்லாம் நீங்கள் தனியாக செஞ்சிங்கன்னா யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் யுவர் லைஃப். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த தனிமையை பயப்படாதீங்க. டோன்ட் ஃபியர் பீயிங் அலோன். செகண்ட், டோன்ட் ட்ரஸ்ட் த பாஸ்ட். நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா டோன்ட் திங்க் யுவர் பாஸ்ட். நீங்கள் பாஸ்ட்டில் நடந்ததை திங்க் பண்ண உங்கள் கான்ஃபிடென்ட் குறையும். நீங்கள் செய்யணும்னு நினச்ச விஷயத்தை செய்ய முடியாது. ஓவர் திங்கிங் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களை சுற்றியும் பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் திங்க் இப்படி தான், எனக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு பாஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா, யூ கேன் திங்க் பாஸ்ட், யூ டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு போய்கிட்டே இருங்க. ஸோ ஒரு போனஸ் டிப்ஸாக இதில் ஆடியோ மட்டும்தான் வரும். பி கேர்ஃபுல். முட்டை உடஞ்சின்னு கவலைப்படாமல், உடஞ்ச முட்டையை ஆம்லேட் போடலாமா இல்லை ஆஃப் பாயில் போடலாமான்னு திங்க் பண்ணுங்கள். தேர்ட், டோன்ட் திங்க் லைஃப் ஓன்ஸ் யூ எனிதிங். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட இந்த மென்டாலிட்டி இருக்குது. எனக்குன்னு ஒன்று சேர்ந்துருக்கான் பாரு, இதெல்லாம் ஒரு வேலையா, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது, இப்படி நம்மள நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம். இதனாலையும் நம்ம மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யோசிக்காமல் இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு திங்க் பண்ணுறப்ப இந்த வேர்ட்ஸ் என் கண்ணுக்கு பட்டுச்சு. ப்ரூவ் யுவர் செல்ஃப் டெய்லி. உங்களை நீங்கள் டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது என்னால் முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தனி பவர் கிரியேட் ஆகும். அதுதான் த கான்ஃபிடென்ட். இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்னைக்கு இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. இந்த கான்ஃபிடென்ட் எப்படி கிரியேட் ஆகும்னா, டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் டெய்லி ப்ரூவ் தெம் யுவர் செல்ஃப். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்காமல் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் தெம் யுவர் செல்ஃப் டெய்லி. எனக்கு என்ன எப்படி ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் நினச்ச டைமில் இருந்துச்சேன், கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். இந்த ஸ்மால் வின்ஸ் உங்களை பிக் அச்சீவ்மெண்ட்டை அடைய ஹெல்ப் பண்ணும். சும்மா ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் என் லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு. டோன்ட் வெரி அபவுட் வாட் பீப்பிள் திங்க். நம்ம லைஃப்பில் ஐயோ இப்போ இப்படி நினைப்பாங்க, இவன் இப்படி நினைப்பான் அப்படின்னு 90% ஆஃப் எதுவுமே செய்யணும்னு தெரியும். இதை அழகாக இந்தியன் கேப்டன் தோனி அவரே ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. 20 வயசாக இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் 40 வயசாக இருக்கும்போது நினைக்குமாமா அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன. ஆனால் அதுக்குள்ளே காலம் கடந்து போயிடும். நம்மளை பற்றி யார் என்ன நினைச்சா நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லைன்னு எப்போ யோசிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம நினச்ச அந்த சக்ஸஸை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு ஹாப்பியாக இருங்க. டோன்ட் திங்க் அதர் பீப்புள் டு சே. 5வது, டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் யுவர் செல்ஃப். என்றைக்குமே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இப்படி பேசிடாதீங்க. சாரி, நான் என் லைஃப்பில் இப்படி பண்ணிடக்கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு என்றைக்குமே உங்களை இப்படி நினச்சிடாதீங்க. எல்லாமே கலந்து தான் லைஃபு. ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம லைஃப்பை அப்படி டோட்டலி சேஞ்ச் ஆகுது. அப்படி என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பாட்டு இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை முடியும்னு நினச்சாலும் சரி தான், செய்ய நினைச்சாலும் சரி தான். ஏன்னா 2 நேரத்திலையுமே நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்க. நீங்கள் எப்போலாம் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த குவாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் கவலைப்படுறத ஸ்டாப் பண்ணுங்கள். 6, டோன்ட் வரி அபவுட் திங்ஸ் யூ கேன் கண்ட்ரோல், ஃபோக்கஸ் ஆன் யூ வாட் யூ கண்ட்ரோல். இந்த சென்டென்ஸே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த விஷயத்து மேலே மட்டும் கவனம் செலுத்தினா போதும். எக்ஸாம்பிளுக்கு டைமு, ஏஜ், ஆக்சிடென்ட்டு அந்த வச்சுட்டான், இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் கோல், அச்சீவ்மெண்ட், ரிச், மைண்ட் செட், இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் முடியாத விஷயத்து மேலே திங்க் பண்ணுறது பதிலாக நம்மளால் எது முடியுமோ அது மேலே மட்டும் திங்க் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கண்ட்ரோல்.
ஏழாவது, டோன்ட் ரீசன் அதர் பீப்புள் சக்ஸஸ் இட்ஸ் பாசிட்டிவ் சம்வேர்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இயர்லி சக்ஸஸ் கிடச்சிருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதனால் நான் ஆரம்பித்தப்போ தான் அவனும் ஆரம்பித்தான், அவனுக்கு மட்டும் இப்படி சீக்கிரமாக சக்ஸஸ் வந்துச்சு அப்படின்னு பண்ணுறதை விட்டுட்டு அவன் சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க. உங்கள் கோலில் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த உலகம் உங்களை டெஸ்ட் பண்ணுது. சிம்பிள். கிரேட் திங்ஸ் டேக் டைம். யூ கேன் வெயிட் ஃபார் யூ கேன் அச்சீவ் பிக். எட்டாவது, டோன்ட் ஷை அவே ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா அப்பாவுக்கு வேறு வயசாகிடுச்சு, ஹவுஸ் ஹோம் வேறு இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு கூச்சமோ வெக்கமோ போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு வெக்கப்படக்கூடாது. டோன்ட் ஷை ஃப்ரம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்பதாவது, டோன்ட் கிவ் அப். இதை மோஸ்ட் ஆஃப் த பில்லியனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா டோன்ட் கிவ் அப். இன்றைக்கி பல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பட் நோ ரிசல்ட். கிவ் அப். கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்ம பிஸ்னஸும் ஹை ரிட்டர்னை கொண்டு வரும். நம்ம லைஃப்லையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், பட் இப்போ ரிசல்ட் வரல, ரிசல்ட் கொடுக்கலைனாலும் நிச்சயமாக நம்ம நினச்சி பார்க்காத அளவு ரிசல்ட்டை கொண்டு வருது. ஸோ பிலீவ் த ப்ராக்ரஸ், டோன்ட் கிவ் அப். பத்தாவது, டோன்ட் ஃபியர் ஹார்ட் திங்ஸ். கஷ்டமாக இருக்கிற விஷயத்துக்கு பயப்படாங்க. வே ஹார்ட் இஸ் டுமாரோ ஈஸி. சிம்பிள். யூ ஆர் த வாரியர், யூ ஆர் த கிரேட் ப்ராப்ளம் சால்வர். இப்போ சொன்ன இந்த 10 விஷயம் என் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்துச்சு. சேஞ்ச் தான். ஐ ஆம் பிகம் மென்டலி அன்பிரேக்கபிள். இட்ஸ் ட்ரூ, அன்பிரேக்கபிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் ஆன அதை வீடியோஸை பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.